ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை ஆடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயால சொல்லப்பட்டிருக்க காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். அவன் சீயோனிலே துயரப்பட்டவர்கள் சீர்படுத்தவும் அவர்களை சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையும் கொடுக்கவும் கர்த்தர் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை சீர்படுத்தும்படிக்கு, உங்களை சபைப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆண்டவருடைய காரியம், ஆண்டவருடைய செய்கை பெரிதாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நமக்கு ஏன் ஆண்டவருடைய நித்திய மகிழ்ச்சி, நீடித்த மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் இல்லை? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரத்திலே அப்போ இந்த ஒரு வேத வசனம் நமக்கு போதுமானது. எப்பொழுதும் சந்தோஷமான, இன்னும் அநேகமான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லப்படுகிற மேலான வசனங்கள் அநேகமாக இருக்குது. மறுபடியும் சொல்லுகிற நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லப்படுகிற வேத வசனம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சந்தோஷமாக இருக்க வேண்டிய காரியம் அது ஒரு நொடி பொழுதுக்காய் இல்லை மணிக்கூர் கணக்காய் அல்ல. இட்ஸ் 24 வாழ்நாள் எல்லாம் ஆண்டுடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை ஆண்டுடைய சுத்தமுடைய வாழ்க்கையில் நடக்கிற நொடி நேரம் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் அந்த நீடித்த மகிழ்ச்சி உண்டாக வேண்டியது ஆண்டுடைய சுத்தமான ஒரு காரியம். அல்லேலூயா. அதை தவிர்த்து இந்த ஒடுங்கின ஆவியை போல, சோர்வான ஆவியை போல இருக்குன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அது நின்று நீங்கள் அகப்பட்டு போகும்படிக்கல்ல, நீங்கள் ஒடுங்கினவர்களாக இருந்தா உங்களை சீர்படுத்தும்படிக்கு. நீங்கள் குறுகி போயிருந்தா உங்களை பலப்படுத்தி சாம்பல்ல போகிறது போல இருந்தா உங்களை சிங்காரமாக்கும்படிக்கு ஆண்டவர் ஊழியக்காரர் மூலமாய் கருத வார்த்தைகளை குறித்து நீங்கள் திட்டமாய் கேட்டா கர்த்தர் அந்த மனிதனை நீர் தண்டையில் இருக்கிற நீதியின் விருட்சத்தை போல ஆக்குவார். அல்லேலூயா. அந்த நீதியின் விருட்சத்தை போல ஆக்குவார்னு சொல்லப்படுற காரியத்தை பார்த்தோன்னு சொன்னா, அந்த நீதியின் விருட்சம் நதியோரத்திலே இருக்கிற மரம் என்று சொல்லப்படுற காரியம், அது சொல்லப்படுற தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கும்.